ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷைன் ஆன் மீயோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நீஷுவோட ஆன்ட்டி உங்க கம்பெனி கூட ஒரு ப்ராஜெக்ட் பேசுறதுக்கு வரலாமா அப்படின்னு டைம் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு இந்த எபிசோட்ல லென்யூ நீஷு ரெண்டு பேரும் ஆபீஸ் வாசல்லையே வெயிட் பண்றாங்க ஆன்ட்டியை ரிசீவ் பண்றதுக்காக. அப்ப நீஷு சொல்லிட்டு இருக்கா, அங்கிள் ஆன்ட்டி கூட சேர்ந்துதான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா உண்மையை சொல்லவா, பேப்பர்ல மட்டும்தான் அங்கிள் பாஸ், மத்த எல்லா டிசிஷன் வீட்லயா இருந்தாலும் சரி ஆபீஸ்லயா இருந்தாலும் சரி ஆன்ட்டி கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது நானே லைட்டா பனிமலையில அன்னைக்கே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு, இப்படியும் லோ மெயின்டெனன்ஸா வெளியே தெரியாம இருக்கிறதும் நல்லதுதான் இல்ல அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். இல்ல அப்படி கூடவே கூடாது, அதான ஆம்பளைங்களுக்கு மட்டும் ஈஸி வழி இருக்கு, அப்படிலாம் எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் என் அங்கிள் கிட்ட நீ கத்துக்க கூடாது அப்படின்னு நீஷு சொல்றா. சரிங்க மேடம், நல்லதை மட்டும் கத்துக்கிறேன் அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா இப்ப ஆன்ட்டி இறங்குறாங்க. ஆன்ட்டி அப்படின்னு நீஷு கத்திட்டு சாரி மேடம் அப்படின்னு கூப்பிடுறா. லின்யூ மேடம், நீஷு மேடம், மீட்டிங்க்கு இன்னும் ரெண்டு பேரை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஆன்ட்டி அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நீஷு சொல்றா, எங்க ஸ்டாஃப் உங்களுக்காக மீட்டிங்காக உள்ள வெயிட் பண்ணிருக்காங்க, வாங்க போலாம் அப்படின்னு போய் கூட்டு போறா. இங்க நம்ம ஆன்ட்டி தான் ஃபர்ஸ்ட் அவங்களோட பிரசன்டேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இதான் எங்களோட ப்ராஜெக்டோட ஐடியா, இதுதான் நாங்க உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு எல்லாத்தையுமே பக்காவா அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்து நீஷுவோட சைட்ல இருந்து நீஷுவை பேச ஆரம்பிக்க சொல்லி மேனேஜர் சொல்றாரு. ஆனா நானும் இவரும் தான் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட பண்றோம் அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. உடனே பக்கத்துல இருக்கிற, இல்லம்மா நான் டெக்னிக்கல் மட்டும் தான் பாத்துக்கிறேன், பிரசன்டேஷன்லாம் ப்ளீஸ் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நீஷு பாக்குறா, உங்களால நீங்க கேட்கிற வேகத்துக்கு எங்களால செய்ய முடியுமான்னு தெரியல, ஆனா எங்களால எதெல்லாம் முடியுமோ அதை நாங்க பக்காவா அதுல பிளான் போட்டிருக்கோம், இதை நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு நீஷு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீட் இருந்தா போதும், ரொம்ப ஸ்பீட் நாங்க எதிர்பார்க்கல, இந்த ப்ராஜெக்ட பத்தி நம்ம அடுத்து இன்னும் தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு ஆன்ட்டியும் சொல்லிடுறாங்க. மீட்டிங் முடிஞ்சிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஏரியாவெல்லாம் சுத்தி பாக்குறதுக்காக எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. நீஷு கூட இருக்கிற ஸ்டாஃப், எனக்கு அடுத்த மீட்டிங் இருக்குங்க, நான் அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு நீஷு நீ மத்ததெல்லாம் பாத்துக்கோன்னு கிளம்பிடுறாரு. சோ மேனேஜர், லென்யூ, நீஷு, ஆன்ட்டி நாலு பேரும் அடுத்து காஃபி சாப்பிடுறதுக்காக போறாங்க. இந்த மேனேஜர் இருக்கார்ல, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு அடுத்து ஒரு பெரிய பேக் போன் கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆன்ட்டி பாத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏதோ அமெரிக்கா போக போறீங்கன்னு கேள்விப்பட்ட, ரிட்டையர்ட் ஆயிட்டு உண்மையான்னு கேட்க போலான்னு தான் இருந்தேன், ஆனா ரிட்டையர்ட் பிளான தள்ளி போட்டிருக்கேன்னு சொல்ல, உடனே ஆன்ட்டி பார்த்துட்டு, உங்களை மாதிரி திறமையா சுறுசுறுப்பா இருக்கிறவங்க எல்லாம் இப்போதைக்கு ரிட்டையர்மெண்ட்டை பத்தி யோசிக்கவே கூடாது, லின்யூ என்ன பண்ணிப்பா அவரை தள்ளி போட வச்ச அப்படின்னு கேட்க, அந்த அங்கிள் மேனேஜர் பாக்குறாரு. அவங்க எல்லாம் இல்ல, என் ஒய்ஃப் தான் அமெரிக்கால என் பையனோட போய் செட்டில் ஆயிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தா, ஆனா இந்த நியூ இயர்க்கு என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரியல, எனக்கு இங்க இருக்கவே அவ்வளவா பிடிக்கல, பையன் ஒண்ணு என்ன அவ்வளவு வெல்கமிங்கா ஃபீல் பண்ணலன்னு நினைக்கிறேன், சைனாக்கே வந்துட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப இங்க வந்துட்டாங்க, திரும்ப அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் மட்டும் போய் என்ன பண்ண போறேன், இதுக்கும் மேல அமெரிக்கால போய் புதுசா எல்லாத்தையும் கத்துக்கிறத விட்டுட்டு நம்ம நாட்டுல இங்கே நிம்மதியா இருக்கலாம் பாருங்கன்னு சொல்ல ஆன்ட்டி பாக்குறாங்க. அதுவும் நல்ல ஐடியா தான், இங்கே நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரிட்டையர்டே ஆனா கூட கவலைப்பட வேண்டாம், நீஷு பக்காவா கத்துட்டு இருக்கா, அடுத்து அந்த பொசிஷனுக்கு அவளுக்கு வரதுக்கான தகுதி இருக்குன்னு மேனேஜர் சொல்றாரு. ஐயோ அப்படி சொல்லாதீங்க, எனக்கு இன்னும் ஃபியூ இயர்ஸ் ஆகுது தேவைப்படும் எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஆன்ட்டி உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடணும், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு ரெண்டு டீம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நாங்க உங்க கம்பெனிக்கு வந்திருக்கோமா, அடுத்து உங்க தாத்தா கம்பெனி இருக்குல்ல, அவங்களும் இதுக்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்க, இதனால உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்க நீஷு பாக்குறா. எனக்குலாம் நிஜமா எந்த ப்ராப்ளமும் கிடையாதுன்னு சொல்லிடுறா. ஏன்னா அந்த கம்பெனில நீஷுவோட அப்பாவோட ஷேர்ஸ் அதிகம் இருக்குல்ல. லின்யூ பாக்குறான், என் தாத்தா தான் அந்த ப்ராஜெக்ட் எனக்கே கொடுத்தாரு, அவர்கிட்ட போட்டி போட்டு நான் ஜெயிச்சா எனக்கு சந்தோஷமோ இல்லையோ அவர் கண்டிப்பா ஹாப்பியா இருப்பாருன்னு சொல்ல, நீங்க ரெண்டு பேருமே இதை மைண்ட் பண்ணிக்க மாட்டீங்கன்னு தெரியும், ஆனாலும் என்னதான் இருந்தாலும் சொல்லிடணும்ல, அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு ஆன்ட்டி சொல்றாங்க. சைட்டை பாக்குறதுக்கு இவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. பேசிட்டு ஜாலியா அவங்க போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல இன்னொரு குரூப் வருது. இதே சைட்டை காட்டுறதுக்காக லீ இருக்கான்ல, அதான் லின்யூவோட அந்த அங்கிள் பையன், அவன் அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அது ரோரோ அவனுக்கு அசிஸ்டண்டா தான் இருப்பா போல, அவளும் கூடவே வந்துட்டு இருக்கா. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது லீ பாத்துட்டான் ஆப்போசிட்ல லின்யூ அவன் டீமோட வரத. இவன மாதிரி ஒரு சின்ன கம்பெனிலாம் எனக்கு போட்டி போடுறதுக்கு தகுதியே இல்லாத ஆளு, எதுக்கு இவன் இங்க வந்திருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு முறைச்சிட்டே லீ வேற வழியே இல்லாம சிரிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு அந்த இடத்துக்கு லின்யூவை பாக்குறதுக்கு போயிடுறான். என்ன லின்யூ, என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்க, இந்த ஊருக்கு வந்திருக்க, என்கிட்ட சொல்லாம கூட வந்திருக்க அப்படின்னு லீ ஏதோ லின்யூ வரணும்னா கூட இவங்க கிட்ட சொல்லிட்டு வரணுங்கிற மாதிரி ஒரு பில்டப்ப போட்டுட்டு, பரவாயில்ல இப்போ நீஷு இருக்காங்க, எல்லா வலையும் இவங்கிட்ட கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம், என்ன நீஷு கரெக்ட் தானே அப்படின்னு பக்கத்துல ஆன்ட்டிய பாத்துடுறான். மேடம் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, லின்யூ
பாக்குறான். நிஷுவோட ஆன்ட்டி அவங்க இந்த ஊர்ல அவங்க இருக்க வரைய அவங்களை என்டர்டெயின் பண்ணும்ல, அதுக்கு தான் நான் கூட வந்தேன் அப்படின்னு லின்யூ சொல்றான். ஓ இப்ப நல்லா புரியுது. இப்ப இந்த ஆன்ட்டி இருக்காங்க, நிஷுக்கும் நீ ஐஸ் போடணுங்கிறதுக்காக நாய்க்குட்டி அசிஸ்டன்ட் மாதிரி பின்னாடியே சுத்திட்டு வர போல அப்படின்னு ரொம்ப நக்கலா கேட்க ஆரம்பிக்கிறான். நிஷுக்கு செம்ம கடுப்பு வருது. அவ டர்ன் வரட்டும் அப்படின்னு முறைச்சிட்டே இருக்கா. ஆமா ஆமா ஒரு டூர் கைடா தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு லின்யூ சமாளிக்க ஆரம்பிக்கிறான். ரோரோவை கூப்பிட்டு நீ நிஷுவோட கிளாஸ்மேட்னு கேள்விப்பட்டேன், அவகிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு பாரு, சீக்கிரமா அந்த கம்பெனியவே இவ ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவா அப்படின்னு லின்யூவை எவ்வளவு புட் டவுன் பண்ணுமோ அதுக்காக லீ சொல்ல நிஷு பாக்குறா. சச்சா நான் இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன், என் பேரண்ட்ஸோட சாதனையை வச்சு நான் மேல வந்து தலையை தூக்கிட்டு நடக்கிற அளவுக்கு எனக்கு தெம்பில்ல, நானே கத்துட்டு அடிபட்டு மேல வந்தாதான் அது நிலைக்கும் அப்படின்னு நிஷு அவனை அப்படியே குத்தி காட்டி பேசிடுறா. நீ ஒரு ஆளே இல்லன்னு. லின்யூ அதை பார்த்து கெக்கபிக்கன்னு சிரிக்கவே ஆரம்பிச்சிடுறான். லீக்கு இன்னும் கோவம் அதிகமாயிட்டே இருக்கு. வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கத்துக்கணும்பா அப்படின்னு அவன் லின்யூவை பார்த்து சொல்ல, என் வாழ்க்கையில 30 வருஷமா நான் ஃபன் மட்டும் தானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு லின்யூ சொல்றான். லீக்கு இதுக்கும் மேல பொறுமையே இல்ல. அங்கிருந்து நேரா கிளம்பி போயிடுறான். ரெண்டு பேரும் சூப்பரா பேசணும்ல, மாறி மாறி பாயிண்ட் அடிச்சோம்ல அப்படின்னு லின்யூ நிஷு ரெண்டு பேரும் அவங்களே புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஆன்ட்டி பாக்குறாங்க, நீங்க ரெண்டு பேரும் கிரேட் தான், அதுல சந்தேகமே கிடையாது. சரி ஓகே, ஆனாலும் இந்த கம்பெனியோட எதிர்காலம் இவன மாதிரி ஒரு ஆள் கிட்ட போயிடுச்சேன்னு எனக்கே கவலையா இருக்கு. என்னது இவன் இப்படி பேசிட்டு போறான் அப்படின்னு ஆன்ட்டி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் லீ நேரா கோவத்தோட கிளம்பி போயிட்டு ரோரோவை பார்த்து, அந்த நிஷு வந்து உன்னோட கிளாஸ்மேட்னு தானே சொன்ன, அவகிட்ட ஏதாவது சீக்ரெட் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடி, எனக்கு சில வேலைகள் அவ மூலமா ஆக வேண்டியது இருக்கு புரியுதா அப்படின்னு சொல்ல, நான் அப்படியே பாக்குறேன் அப்படின்னு ரோரோ அங்க இருந்து கிளம்புறா. இன்னொரு பக்கம் ஷிவாங் அவனோட ஆபீஸ்க்கு போறான். அவனை ஒரு ஸ்டாஃப் பார்த்துட்டு, என்னப்பா இப்பதான் ரூமர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டேன், நம்பவே முடியல அப்படின்னு சொல்ல, ரூமர்ஸா என்ன ரூமர்ஸ் அப்படின்னு ஷிவாங் கேக்குறான். நீயும் அந்த கெவின் இருக்கான்ல, நீங்க ரெண்டு பேருமே மினாவை லவ் பண்ணீங்க போல, அவளுக்காக சண்டை போட்டு இருக்கும் போது தான் அவனுக்கு தலையிலேயே அடிபட்டுருச்சாமே, அப்புறம் வேற வழியே இல்லாம நீ அவனை கூட இருந்து பாத்துக்கிற மாதிரி பில்டப் கொடுத்தியான். ஆனா நீ எதுக்கு அப்படி பாத்துக்கிட்டனா, கெவினோட அங்கிள் யாருங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சுதான் பாத்துக்கிட்டியாமேன்னு சொல்ல, கெவினோட அங்கிள் யாரு அப்படின்னு ஷிவாங் கேக்குறான். சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத, நீ பெரிய ஆள் தான், நீ பெரிய ஆள் ஆகும்போது என்ன மறந்துடாத அப்படின்னு அந்த ஆளு சொல்லிட்டு இருக்கான். ஷிவாங்குக்கும் ஒன்னும் புரியல. நேரா அவனோட ஸ்டாஃப் மேனேஜர் கிட்ட வந்துடுறான். உனக்கு கெவினோட அங்கிள் யாருன்னு தெரியுமான்னு கேட்க, ஷிவாங் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். எனக்கு புரியுது, ஆனா ஆபீஸ்ல உன்னை பத்தி ரூமர்ஸ் பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க, ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைச்சா கூட அதை பரப்பி விட்டுட்டு இருப்பாங்க. கெவினோட அங்கிள் ரொம்ப பெரிய ஆளு, அவரை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்காக தான் நீ கெவினை பாத்துக்கிட்ட அப்படின்னும், உனக்கும் கெவினுக்கும் இங்க மீனா இருக்கால அவளை வச்சு பெரிய பிரச்சனை நடந்ததுன்னு ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. அவங்க இப்படியே பேசிட்டு இருந்தாங்கன்னா உனக்கு தான் வந்துட்டு நிறைய பிரச்சனை கொடுப்பாங்க, நீயே வந்து பாத்துக்கோ, யார்கிட்டயாவது ஓவரா பேசிட்டியா, ஏதாவது பழி வாங்குற மாதிரி நடந்துக்கிட்டியான்னு யோசிச்சுக்கோ, நீ ரொம்ப நேரம் என்னோட ரூம்ல இருக்காத, நான் உனக்கு ஃபேவர் பண்றேன், என்ன பத்தியும் தப்பா பேசுவாங்க அப்படின்னு அனுப்ப இவனுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுது. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கெவின் பாக்குறான், என் மேல கோச்சுக்காதரா, நானும் என் அங்கிள் பேரை வெளியே சொல்லாம சொந்த முயற்சியில தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், இவங்க என்னோட முயற்சியையும் கேவலப்படுத்துற மாதிரி அங்கிள் பேரை யூஸ் பண்ணி நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு அவனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதுல மினா தான் ரொம்ப ஃபீல் பண்றா. இந்த மாதிரி பேர்லாம் ஒரு தடவை கிரியேட் ஆயிடுச்சுன்னா போகவே போகாது. நல்ல வேலை எனக்காக ரெண்டு பசங்க அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க, ரெண்டு பசங்க மேலயும் நான் போய் விழுந்தேன்னு சொல்லல, அந்த மாதிரி பேர்லாம் இன்னும் எவ்வளவு மோசம், அது போகவே போகாதுல்ல அப்படின்னு மினா சொல்லிட்டு இருக்கா. இந்த வார்த்தையை கேட்டதுமே ஷிவாங்குக்கு ரொம்ப அப்படி வலிக்கிற மாதிரி இருக்கு. தனியா வந்து நின்னுட்டு நம்ம நீஷுவை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான். வீட்டுக்கு வந்துட்டும் நீஷுவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா நீஷுவ மேல மறுபடியும் வந்து விழுந்துட்டே இருந்தா இவன் கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் தானே அவளை பத்தி காலேஜ்ல இருக்கு. அப்போ அதெல்லாம் இருக்கும்போது அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருப்பா, அதை அவளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வருமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண தப்பு ஒன்னு அவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. நேரா வந்து நீஷுக்கு மெசேஜ் அனுப்ப போறான், ஐம் சாரி அப்படின்னு. ஆனா அனுப்புறதுக்கும் மனசு வரல, தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அடுத்த நாள் நீஷுவோட தம்பியை பார்க்க போயிட்டு உன் கூட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்டு பேச ஆரம்பிக்கிறான். இங்க நிஷு சைட்டுக்கு போயிட்டு எல்லா வேலையும் கரெக்டா நடக்குதா அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. அப்போ கரெக்டா அங்க ஸ்டாஃப் வந்துட்டு, இப்பதாம்மா நீங்க யாருன்னு தெரிஞ்சது, அதனாலதான் லினியோ உங்களை ஹெட்டா போட்டாரான்னு கேட்க, ஏன் ஒரு டேலண்ட பார்த்து ஹெட்டா போட்டிருக்க மாட்டாரா அப்படின்னு நிஷு கேக்குறா. அதெல்லாம் இல்ல, எத்தனையோ பேர் பெரிய குடும்பத்துல பிறந்த பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு வந்திருக்காங்க, அதுல நீங்க லினியோ ரெண்டு பேர் தான் இருக்கிறதுலே டாப், ரொம்ப நல்லா வேலை பாக்குறீங்க, நீங்க டீமுக்கு வந்ததே எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. நிஷுக்கு அப்ப லினியோ டெக்ஸ்ட் பண்ணிருக்கான், ஹலோ மேடம் இப்போ எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்காங்க, சைட்டை வேலையை பாத்துட்டு இருக்காங்க புரியுதா அப்படின்னு நிஷு சொல்றா. ஓ நீங்க இப்ப சீஃப் மேடம் ஆயிட்டீங்களா, அப்பெல்லாம் டாக்குமெண்ட் சைன் பண்ண மாதிரி ஞாபகமே இல்லையேன்னு லினியோ சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு இருக்கிற ஃபன்னை ஸ்பாயில் பண்ணாத அப்படின்னு நிஷு சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு வீட்ல நம்ம ஹாட் பாட் செஞ்சு சாப்பிடலாம் ஓகே தானே, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லினியோ போனை கட் பண்றான். நிஷுவும் ஓகேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து கால் வருது. லினியோ தான் நினைச்சிட்டு போன் எடுத்தா தம்பி பேசுறான். என்னடா இப்ப கூப்பிடுற அப்படின்னு கேட்க, அக்கா லினியோ தானே நினைச்ச, சரி ஓகே நான் ஒன்னு சொல்லணும்க்கா, ஷிவாங் என்கிட்ட பேசணும்னு சொன்னாரு, வந்து பக்கத்துல உட்காந்து குடிச்சிட்டே இருந்தாரு, அப்புறம் நானும்
உன்கிட்ட ஒரு சில விஷயத்த முன்னாடி மறைச்சிட்டேன். நம்ம அந்த மலைக்கு பனிமலைக்கு போயிருந்தோம்ல, அப்ப நீங்கிட்ட சிவாங்க ஒரு விஷயத்த சொன்னாரு. வேலைக்கார ஆன்ட்டி கிட்ட நம்ம எல்லாம் வந்து ஃபாரின் ட்ரிப்புக்கு போயிருந்தோம்ல காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா, அப்ப அவர் வந்து உன்னை பத்தி விசாரிச்சிருந்திருக்காரு. அப்பயும் இல்லாம நம்ம புது நம்பர் வாங்கலங்கிறதால உன்னோட ரோமிங் வேற ஆஃப் ஆயிருந்தது. சோ உன்னை அவர் கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தா கூட அவரால பண்ணிருக்கவே முடியாது. நீ வேற அவர் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தியா, அதனால என்னாலதான் நீங்களும் ரெண்டு பேரும் ஒருத்தங்க மிஸ் பண்ணிட்டீங்களோன்னு எனக்கு ஃபீலிங்கா இருந்தது. அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றான். நீஷு பாத்துட்டே இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஆப்போசிட்ல லினியோ கார்ல இருந்து இவளை பிக்கப் பண்றதுக்காக இறங்கி வரான். அவனோட ஹாப்பியான ஃபேஸ பார்த்ததுமே நீஷு தம்பி கிட்ட சொல்லிட்டு இருக்கா, சில வெளிச்சம்லாம் பக்கத்து வீட்ல இருந்து வர வெளிச்சம் மாறிடா, எப்ப வரும் எப்ப அணையும் தெரியாது, நம்ம கிட்ட கண்ட்ரோலே இருக்காது. அதனால அதை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு நம்ம மேல சில சமயம் ஒரு வெளிச்சம் விழும். அந்த வெளிச்சம் எப்படி இருக்கும்னா சன்னோட வெளிச்சம் மாதிரி இருக்கும். நீ கண்ணை மூடிக்கிட்டாலும் அது உனக்கு தெரியும். அதே மாதிரி நீ ஒரு ரூம்குள்ள அடைஞ்சிருந்தாலும் அந்த வெப்பத்தை உன்னால உணர முடியும். அந்த மாதிரி ஒரு காதல் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கேன். சோ மறைஞ்சு போனதை பத்தி நான் இன்னும் கவலைப்படுவேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னாலேயே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நான் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு கான்ஸ்டன்டான சன் எனக்கு கிடைச்சிருக்கு. எப்பவுமே ஃபேக்கா ஒரு தலையா இருக்கிற ஒரு காதலை விட ரெண்டு பக்கமும் மியூச்சுவலா ஒரு லவ் வரும்போது அந்த லவ் எல்லா இடத்தையும் தோக்கடிச்சிரும். அதை ஞாபகம் வச்சுக்கோ. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இதான் கரெக்டான முடிவு. சோ என்ன பத்தி நீ யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீஷு போனை கட் பண்ணிடுறா. லினியூ என்னன்னே தெரியாம அவ பக்கத்துல வந்து சிரிச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். ரெண்டு பேரும் கிளம்பி ஷாப்பிங் போயிட்டு இருக்காங்க. எதெல்லாம் வேணுமோ பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க. நண்டு ரெண்டு வாங்கலாம் அப்படின்னு நீஷு சண்டை போட்டு ரெண்டு வாங்கிட்டு இருக்கா. அங்க இருந்து கிளம்பி போகும்போது நிறைய பயிரெல்லாம் விக்கிறாங்க. நீ போயிட்டு வா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போக வேண்டியிருக்குன்னு நீஷு அங்க இருந்து பேக் எடுத்து தனியா அவன் மட்டும் கிளம்புறா. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. இந்த நண்டை எப்படி வந்துட்டு லாப்ஸ்டர் வாங்கியிருக்கோம், இதை எப்படி கட் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு லினியோ திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். தெரியும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்க. சரி ஓகே, நான் டுட்டோரியலாவது பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு நீஷு அவன் போனை பாக்கெட்ல இருந்து எடுத்து டுட்டோரியல் போட்டு கொடுக்குறா. அந்த டுட்டோரியலை பார்த்து இதை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லினியோ கட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப நீஷு சொல்றா, லினியோ அன்னைக்கு நான் பர்த்டே பார்ட்டிக்கு போனேன்ல, அப்போ ஒரு விஷயம் நடந்தது, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, இதோட நடந்ததுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு லினியோ சொல்றான். அப்பயே அதை பத்தி என்கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா நீ மறுபடியும் என்கிட்ட வந்துட்டல, அது வந்தது மட்டும் இல்லாம என்ன ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டல, இதை தவிர வேற எனக்கு என்ன வேணும் அப்படின்னு லினியோ கேக்குறான். நீஷு சிரிச்சிட்டு இருக்கா. சரி ஓகே, உன் ஸ்டடி ரூம்ல போய் நான் சில புக்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நேரா கிளம்பி உள்ள போறா. லினியோ அதுக்குள்ள குக்கிங் எல்லாம் முடிச்சிடுறான். ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லினியோ கிட்ட ஸ்டடி ரூம்லயே நான் புக்ஸை மறந்துட்டேன், போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல லினியோ நேரா கிளம்பி உள்ள போறான். பார்த்தா அவன் ஸ்டடி ரூம்ல எப்பவுமே ஒயிட் பீன்ஸை வச்சு பிராக்டிஸ் பண்ணுவான்ல, இப்ப பார்த்தா அது ரெட் பீன்ஸா மாறி இருக்கு. நீஷுவை பாக்கிறதுக்கு லினியோ வேகமா வெளியே ஓடி வரான். நீஷு கிட்ட நீ பீன்ஸை மாத்தி வச்சியான்னு கேட்க, ஒயிட் பீன்ஸ் ரொம்ப போரிங்கா இருந்தது, அது எத்தனை தடவை தான் நீ சேஞ்ச் பண்ணிட்டே இருப்ப, அதான் நீ பிராக்டிஸ் பண்றதுக்கு புதுசா ஃப்ரெஷ்ஷா ரெட் கலர் பீன்ஸ் வாங்கி வச்சிட்டு இருக்கேன், கையை நீட்டு, இதான் லாஸ்ட் பீன்ஸ், இதையும் உன் கையில கொடுக்குறேன் அப்படின்னு நீஷு கொடுக்குறா. லினியோ பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். நீஷு என் மேல எனக்கே நிறைய டவுட் வந்துட்டே இருந்தது அப்படின்னு லினியோ சொல்ல ஆரம்பிக்க, அப்போ இப்போ அப்படின்னு நீஷு கேக்குறா. இப்போ வா, டவுட்டே இல்ல, ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்துல இருக்க வெளிச்சமும் இப்ப என்னோட கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீஷுவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. நீஷுவும் ரொம்ப இமோஷனல் ஆயிட்டு லினியோக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. நீஷுவை பார்த்து லினியோ, அவ்வளவு அவசரமா நீ வீட்டுக்கு கிளம்பணுமா என்ன அப்படின்னு கேட்க, நீஷு பாக்குறா, வீட்டுக்குலாம் அவ்வளவு அவசரமா போக வேண்டாம், ஜஸ்ட் நீ இந்த ரெட் பீன்ஸை பாக்கணுங்கிறதுக்காக தான் கிளம்புறேன்னு சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லினியோ பாக்குறான். அப்ப நீ இன்னைக்கு வீட்டுக்கே போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீஷுவை மறுபடியும் உள்ள எடுத்துட்டு போயிடுறான். ஒரு 2-3 டேஸ் ஆகுது. நீஷு ஆஃபீஸ்க்கு வந்துடுறா. அதுக்கப்புறம் அவனோட அந்த ஸ்டாஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் பாக்குறாங்க, லினியோக்கு என்ன தாண்டி ஆச்சு, டெய்லி நமக்கு சாப்பிடுறதுக்கு விதவிதமா வாங்கி கொடுக்குறாரு, நேத்து தான் ரெட் பீன் பேஸ்ட்ல வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் வாங்கி கொடுத்திருந்தாரு, இன்னைக்கு ரெட் பீன் பேஸ்ட்ல கேக் செஞ்சு கொடுத்திருக்காரு, ரெட் பீன்ஸ்க்கும் இவருக்கும் நடுவில் ஏதோ கனெக்ஷன் இருக்கு போல அப்படின்னு சொல்ல நீஷு சிரிச்சிட்டு இருக்கா. நேரா உள்ள போய் லினியோ ரூமை பார்த்து, ரெட் பீன் பைத்தியமே, நம்ம கிளம்பி மீட்டிங்கு போக வேண்டாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ரெண்டு பேரும் கிளம்பி மீட்டிங்க்கு வந்துடுறாங்க. நம்ம நீஷோவோட ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அவங்க கம்பெனில தான் இந்த மீட்டிங் நடக்குது. அங்க இருக்க ஒரு டிசைனர் இந்த டிசைன் தான் நாங்க ரெடி பண்ணிருக்கோம், இப்படி பண்ணும்போது நிறைய வந்து பேனல்ஸ் நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும், ப்ராஃபிட்டை நம்மளால ஏத்த முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீஷு பாக்குறா. ஆனா இந்த டிசைன்ல எனக்கு என்னவோ சில பிரச்சனை இருக்கும்னு தோணுது, ஸ்பேஸ் இதோட லோவர் பார்ட்ல கரெக்டா இல்ல, அதனால என்ன ஆகும் அப்படின்னா சில சமயம் இதுல இருந்தே பவர மத்த பேனல்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிரும், அப்படி பார்க்கும்போது அது நமக்கு பெரிய ப்ராஃபிட்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படி ஒரு பிளான் இருக்குல்ல, இப்ப அடுத்து என்ன பண்ண முடியும்னு நாங்க யோசிக்கிறோம் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீஷுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணும் போல, ஆனா அவ எதையுமே சொல்ல மாட்டேங்கிறா. நீஷுவையும் லின்யூவையும் உங்க ஆன்ட்டி தனியா கூட்டு வந்துடுறாங்க. நிஷு ஏதோ பேசணும் போலே வந்துட்டு இருந்த, ஆனா சொல்லவே இல்ல. என்னது அப்படின்னு ஆன்ட்டி கேக்குறாங்க. இல்ல ஆன்ட்டி, அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்படி பண்ணும்போது நம்ம ஒரு விதத்துல இல்லைன்னா இன்னொரு விதத்துல லூஸ் பண்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பவரையாவது, ஆனா இதையே நம்ம பேனல்ஸ் எல்லாம் வேவ்ஸ் பேட்டர்ன்ல போட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பாதிப்பும் வராதுல்ல, ப்ரொடக்ஷனும் நல்லா இருக்கும், டிசைனும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், இதுல நமக்கு ப்ராஃபிட்டும் நல்லா வரும், இதைதான் சொல்லலாம்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா.
நிஷு இது உண்மையாவே ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு, இது ஏன் நீ முன்னாடியே சொல்லல அப்படின்னு கேட்க, இல்ல அவங்க டிசைனர்ஸ், அவங்க முன்னாடி நான் பேசினா அது கொஞ்சம் ஓவரா இருக்கும்ல, அதனால தான் நான் சொல்லல அப்படின்னு நிஷு சொல்லிட்டு இருக்கா. லின்யூ பாக்குறான், என் கேர்ள் ஃபிரெண்ட் அப்படிதான், எப்பவுமே அடுத்தவங்க ஷூல இவ்ள வச்சு பாப்பா, அதுக்கப்புறம் தான் பேசலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவான்னு சொல்ல அத்தையும் மாமாவும் பார்த்து சிரிக்கிறாங்க. சரி சரிப்பா எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, உன் கேர்ள் ஃபிரெண்டு ரொம்ப பெரிய ஆள் தான், ஆனா நிஷு இதுக்கு மேலேயும் நீ அடுத்தவங்களுக்காக பாவம் எல்லாம் பார்க்க வேண்டாம், ஒரு பொசிஷனுக்கு வரும்போது எதெல்லாம் உனக்கு சொல்லணும்னு தோணுதோ அதெல்லாம் உடனே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிஷு ஓகே ஓகே அதெல்லாம் இனிமே கரெக்டா இருந்துக்கிறேன் அப்படின்னு லினியோட கிளம்பி கார்ல ஏறிடுறா. லினியோ சொல்லிட்டு இருக்கான், என் கேர்ள் ஃபிரெண்டுக்கு அறிவு ரொம்ப அசத்தல் தான், என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நிஷு பாக்குறா, இது யார் வேணா சொல்லலாம், இது சும்மா ஒரு பேப்பர் ஐடியா தான், இத பேப்பர்ல இருந்து எடுத்து உண்மையான டிசைனா மாத்துறதானே கஷ்டம் அப்படின்னு நிஷு சொல்ல, என் கேர்ள் ஃபிரெண்ட தனியா பாராட்டணும்னு நினைச்சேன், அது கூட ஒரு தப்பா அப்படின்னு லின்யூ கேட்டுட்டு இருக்கான். மறுபடியும் நான் ஒரு ஸ்பாயிலர் ஸ்பாட் ஆயிட்டேன்ல, எனக்கு நல்லாவே புரியுது, சரி ஓகே இனிமே அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு நிஷு சிரிச்சிட்டு இருக்கா. கரெக்டா அப்ப அவளுக்கு மறுபடியும் வந்து நிறைய கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்து டிசைனர்ஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. பாத்தீங்கல்ல எவ்வளவு ஸ்பீடா அவங்க டிசைன்ஸ் அனுப்புறாங்கன்னு, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த அங்கிளுக்கு அவ மாத்தி விட்டுட்டு இருக்கா. இல்லாம நான் தான் ஓவர் திங்க் பண்ணிட்டேன் போல, அவங்க பயங்கர டேலண்டடான ஆளுங்க, உடனே சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு நிஷு அமைதியா சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. அந்த வீக்கெண்டு லின்யூவோட வீட்ல நிஷு வந்து உட்காந்துட்டு லின்யூ ஏதோ பிரெயின் புக்க படிச்சிட்டு இருக்கான், நிஷு பிசினஸ் சம்பந்தமா புக் படிச்சிட்டு இருக்கா. நிஷு ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கரமா போர் அடிக்க ஆரம்பிக்குது போல. லின்யூ மடியில படுத்து படிச்சிட்டு இருக்கவ, இந்த வீக் மட்டும் நம்ம எத்தனை தடவை இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் மாறி மாறி அலைஞ்சிருக்கோம் வேலை விஷயமா, இன்னைக்குதான் நமக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சிருக்கு, ஜாலியா ஒரு சூப்பர் டேட்டு போயிருந்திருக்கலாம், அதை விட்டு வீட்டுல உட்காந்து புக் படிக்கிறேன்னு நானே என் டைம் ஸ்பாயில் பண்ணிட்டேன் அப்படின்னு திட்டிட்டு இருக்கா. லின்யூ பாக்குறான், எங்காவது வெளியே போலான்னு நான் தான் கூப்பிட்டேன், நீ தான் வீட்டுல உட்காந்து புக் படிக்கலாம்னு சொன்ன அப்படின்னு திட்டிட்டு இருக்கான். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா என் பாய் ஃப்ரெண்ட் அதை போய் சீரியஸா எடுத்துக்குவான்னு நான் என்ன கனவா கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லின்யூவோட புக் எடுத்து பார்த்துட்டு, ஐயோ இது என்ன அதுக்கு மேல தலை சுத்துதுன்னு நிஷு பாட்டுக்கு தலை சுத்தி போய் உட்காந்துட்டு இருக்க. லின்யூ அவளுக்கு வேகமா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நிஷு அமைதியா பாத்துட்டு இருக்கா. இது என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு, இது வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மட்டும் பண்ணலாம், அப்ப எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் லின்யூ கிஸ் பண்ணிட்டு, இப்போ உனக்கு ஓகேவா, மயக்கம் கம்மியா இருக்கா அப்படின்னு கேட்க, ஓ இதுக்கு பேர் தான் அந்த மருத்துவ முத்தம்னு சொல்லுவாங்களே அதுவா, இதை பத்தி ஏதாவது ரிசர்ச் இருக்கா என்ன அப்படின்னு நிஷு கேட்டுட்டு இருக்கா. லின்யூ பாக்குறான், இல்ல இது இப்பதான் அந்த சோதனை கட்டத்துல இருக்கு, இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு சாலிடான ஒரு ஆதாரம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது ஒரு அபிஷியல் ட்ரீட்மெண்ட்டா அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நிஷு சிரிக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரம் ஆயிட்டு இருக்கு. நிஷு பாக்குறா, நான் இனிமேல எக்ஸ்பெரிமெண்ட்க்கு வர மாதிரி இல்ல, பக்கத்துல வராது அப்படின்னு சொல்ல, இந்த புக்கை எடுக்கிறதுக்கு வந்தாமா அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். நிஷு ஒண்ணு லின்யூ கிட்ட, இதை படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒண்ணு தோணுச்சு, இப்ப நம்ம கம்பெனியோட பேர் இருக்குல்ல அது என்னமோ ரொம்ப சாதாரணமா இருக்க மாதிரி எனக்கு தோணுது, நம்ம புதுசா ஒரு பேர் யோசிச்சா என்ன அப்படின்னு கேட்க, இது ரொம்ப ஒரு ஃபேமஸான பேர் ஆயிடுச்சு, இதை விட்டு இன்னும் தூரமா போறது கொஞ்சம் தப்பான முடிவா இருக்கும்னு தோணுதுன்னு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். நிஷு பாக்குறா, அவனோட ஃபுல் நேம் நீஷி குவாவா, லின்யூவோட பேரு, அந்த குவாவையும் இவன் பேர்ல இருந்து யூவை எடுத்து குவாங்கியூ, இந்த பேர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து இந்த கம்பெனிக்கு வச்சது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, அதுலயும் உன் பேருக்கு லைட்னு அர்த்தம், என் பேருக்கு ஐலாண்டுன்னு அர்த்தம், ஒரு பெரிய லைட்டோட ஐலாண்டையே நம்ம வச்சு நடத்துறோங்கிற மாதிரி கம்பெனி பேர் நல்லா இருக்குன்னு சொல்ல, நிஷு பாக்குறா, என் பாய் ஃப்ரெண்ட் அறிவாளியா இல்ல நான் வந்து எனக்கு அதிர்ஷ்டக்காரியான்லாம் எனக்கு தெரியாது, ஆனா என் பாய் ஃப்ரெண்டுக்கு வாய் நல்லா இஷ்டத்துக்கு உருளுது, எப்படிலாம் மாத்தி மாத்தி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. லின்யூவும் சிரிச்சிட்டு இருக்கான். நிஷு போன் அடிக்குது, யாரு தெரியலையே அப்படின்னு எடுத்து பேச ஆரம்பிக்கிறா. நிஷுவோட பாட்டி தான். பாட்டி நிஷு கிட்ட, உன் தாத்தாவோட தொல்லை தாங்க முடியல நிஷு, 2 நாளா தலை சுத்துதுன்னு சொல்றாரு, அப்பப்போ மயங்கி விழுறதுக்கு போறாரு, டாக்டர்கிட்ட கூப்பிட்டா வராம, இல்ல இப்போ நல்லாதான் இருக்கேன்னு சொல்லி சமாளிக்கிறாரு, என்னமா பண்றதுன்னு சொல்ல நிஷு பாக்குறா. பாட்டி நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் கிளம்பி வரேன், தாத்தா இப்படிதான் அழுத்தமா டாக்டர்கிட்டயே போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாளை காலை 9:30க்கு நான் அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறா. லின்யூ பாக்குறான், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க நிஷு எல்லா கதையும் சொல்றா. லின்யூ ஒன்னே, உங்க தாத்தா ரொம்ப வந்துட்டு அழுத்தமா இருக்காருன்னா அவரை கூட்டிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போறது முடியாத விஷயம், ஆனா ஒரு டாக்டரை உங்க தாத்தாட்ட கூட்டு போனா இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு கேட்க நிஷு பாக்குறா. ஃப்ராடு பேசி முடிக்கிற 10 செகண்ட்குள்ள இவன் ஒரு பிளான போட்டிருக்கான் பாருன்னு ஓகே சொல்லிட்டு இருக்கா. பாட்டி அடுத்த நாள் காலையில காலங்காத்தால இருந்தே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தாத்தா உட்காந்துட்டு 9:30க்கு தான் வருவேன் நிஷு சொன்னால, காலை 6 மணில இருந்து வெளியே நின்றுட்டே இருக்க பாரு அப்படின்னு சொல்ல, மணி ஆயிடுச்சு, என் பேத்தி வரப்போறா, அதுவும் முறையா அவளோட பாய் ஃப்ரெண்டை கூட்டு வரப்போறா, அந்த பையன் எப்படி இருப்பான்னு பாக்கிறதுக்கு ஆர்வமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கார் உள்ள வருது. நிஷுவும் லின்யூவும் இறங்குறாங்க. பாட்டி அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்க. லின்யூ பாட்டிக்கும் தாத்தாக்கும் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான். தாத்தா உடம்பு முள்ளையா நிஷு கேட்க, இல்லம்மா அப்படின்னு அவர் தலையாட்டுறாரு. மறுபடியும் மயங்குறதுக்கு போறாரு. லின்யூ போய் தாங்கி பிடிச்சிட்டான்.
தலையை ஆட்டும் போது உங்களுக்கு மயக்கம் வருதான்னு கேட்க, ஆமாப்பா, எப்படி கண்டுபிடிச்ச, அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு தாத்தா கேக்குறாரு. கொஞ்சம் உள்ள வாங்க, என்ன நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு லின்யும் உள்ள கூட்டு போறான். தாத்தா இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பெல்லாம் தாத்தாக்கு மயக்கம் வரல. ஆனா ஒரு டைரக்ஷன்ல திருப்பி படுக்க வைக்கும் போது இப்ப எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குப்பா, மோசமா இருக்குப்பா அப்படின்னு தாத்தா சொல்றாரு. இதுக்கு பேர் தான் கிறிஸ்டல்ஸ் அன்பேலன்ஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காதுல எல்லாருக்கும் கிறிஸ்டல்ஸ் இருக்கும். அதுல சின்ன கெமிக்கல் இம்பேலன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி சின்னதா ஏதாவது மாற்றம் வரும். இப்ப நான் உங்களுக்கு சில ட்ரீட்மெண்ட் பாக்குறேன் பாருங்க அப்படின்னு அந்த கிறிஸ்டல்ஸா பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம லின்யூ சின்ன சின்ன பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கான். தாத்தா எந்திரிச்சிட்டு நிஜமாவே தலை சுத்தலப்பா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது ஆனா ஒரு டெம்பரவரி தான், நீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அப்பதான் அதை கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல பாட்டி உடனே பார்த்துட்டு ஃப்ரீயாவே ஒரு டாக்டர் ஃபுல்லா செக்அப் எல்லாம் பண்ணி ரிசல்ட் கொடுக்கறதுக்கு வந்தாங்க. இவர் அதுக்கு கூட போலப்பா, போக மாட்டேன்னு வீட்லயே உட்கார்ந்துருக்காரு. ரிசல்ட் மட்டும் தான் என் கையில இருக்குன்னு சொல்ல அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு லென்னியோ சொல்றான். தாத்தாவோட ரிப்போர்ட்லாம் எடுத்து பாக்குறான். தாத்தா உங்க உடம்பு ரொம்ப நார்மலா இருக்கு, நீங்க இந்த பிரச்சனையை மட்டும் கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே பெரிய ப்ராப்ளம் வராது, நல்லபடியா இருக்கலாம். டயட்ரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, அதை மட்டும் நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு லின்னியோ சொல்றான். நான் எழுதி தரேன்ட்டு. பாட்டி எனக்கு படிக்க தெரியாதுப்பா அப்படின்னு சொல்ல, கவலையப்படாதீங்க அப்படின்னு லென்னியோ நானும் நீஷுவும் சேர்ந்து ஒரு வீடியோ மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டோம்னு சொல்ல, சரி சரி இது நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு பாட்டி சிரிச்சிட்டு இருக்காங்க. பாட்டி குக் பண்றதுக்கு டின்னர் பண்றதுக்கு போயிடுறாங்க. தாத்தாவை உட்கார வச்சுட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க பாட்டிக்கு ஹெல்ப் பண்றோம்னு நீஷு லின்னியோவை கூட்டிட்டு உள்ள போயிட்டு இருக்கா. எங்க பாட்டி வீட்டுல விறகடுப்புல தான் நாங்க சமைப்போம் அப்படின்னு பாத்திருக்கியான்னு கேட்க, டிவில மட்டும் தான் பாத்திருக்கேன்னு லின்னியோ சொல்றான். சிட்டி பாய்னா அப்படிதான், நான் சின்ன வயசுல இருந்து பாட்டி தாத்தா கூட தான் வளர்ந்தேன், எனக்கு இது நல்லா எப்படி பண்றதுன்னு தெரியும், நான் சொல்லி கொடுக்குறேன்னு லின்னியோக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறா. லினியூ கொஞ்சம் கொஞ்சமா அதை பக்கத்துல இருந்து கத்திட்டு இப்ப நானும் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிரிச்சுட்டே. பாட்டி எட்டி பாக்குறாங்க, செம்ம கியூட்டான ஜோடின்னு அவங்க ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க. லினியூ அவன் பாட்டுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. நீஷோ அதை போட்டோ எடுத்து உங்க அம்மாக்கு அனுப்ப போறேன், எங்க வீட்டுல உங்க பையன் மாட்டிக்கிட்டான், உங்க பையன் திரும்ப வேணும்னா எனக்கு நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி தரணும்னு சொல்ல போறேன் அப்படின்னு நீஷோ சொல்றா. இல்ல பொண்ணும் நிறைய கேளு, ஒரு 10 சாக்லேட்டா கேளு அப்படின்னு லினியூ சொல்றான். உங்க அம்மா அவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு நீஷோ கேட்க, இங்கே மாட்டிட்டு உன் கூடவே கடைசி வரையும் அடுப்பு பத்த வைக்க வேண்டியதான் அப்படின்னு லினியோ சொல்லிட்டு இருக்கான். நீஷுக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீஷு பாட்டி இருக்காங்க, அறிவில்லை அப்படின்னு திட்டிட்டு இருக்கா. உன் உடம்புல டெம்பரேச்சர் கூட ஆன மாதிரி இருந்துச்சு, அதை தான் செக் பண்ண அப்படின்னு லினியோ சொல்ல, நீஷு அவன் பக்கத்துல போய் உட்காந்துட்டு அவன் கண்ணுல கை வச்சுட்டு நானும் உன் டெம்பரேச்சரை தான் செக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே இருக்காங்க. பாட்டி சமைச்சு முடிச்சாச்சு, வெளியே வாங்க அப்படின்னு கூப்பிட ரெண்டு பேரும் முகத்துல கறியை பூசிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் 4 பேரும் ஒன்னா சாப்பிட உட்காடுறாங்க. லினியோ சூப்பரா இருக்கு பாட்டி, இவ்வளவு ஸ்பெஷலான ஒரு சிக்கன் சூப்பர் நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாம் நேச்சுரல்பா, ஒரு கெமிக்கல் கூட நான் ஆட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல நீஷு அடுத்தடுத்து லினியூக்கு எடுத்து வைக்கிறான். எங்க பாட்டிக்கு இதான் ரொம்ப ஃபேவரட்டா வரும், இதான் சூப்பரா பண்ணுவாங்க அப்படின்னு ஒவ்வொரு டிஷ்ஷையும். இங்கெல்லாம் கல்யாணத்துக்கு ஷெஃப் எல்லாம் கூப்பிட மாட்டாங்கல்ல, என் பாட்டி தாத்தா சூப்பரா சமைப்பாங்கன்னு வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரும் இவங்கள தான் ஹெட் ஷெஃபா கூட்டு போயிட்டு இருப்பாங்க. நானும் அதே இன்கிரியன்ஸ் தான் யூஸ் பண்ணி சமைக்கிறேன், ஆனா எனக்கு அந்த அளவுக்கு பக்காவா வந்ததே கிடையாது அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. லின்யூ அப்ப பாட்டி தாத்தாட்ட இருந்து நான் கத்துக்கிறேன், அவங்களே எத்தனை நாளைக்கு சமைக்க வைக்க முடியும் அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து பாட்டிக்கு போன் வருது. என் வீட்டுக்கு என்னோட பேத்தியோட பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான், டாக்டர் தெரியுமா, 2 திருப்பு தான் திருப்பினா என் புருஷனோட கழுத்தை, அதுக்குள்ள என் புருஷனுக்கு தலைவலி சரியா போயிடுச்சுன்னு பெருமையா பேசிட்டு இருக்காங்க, பெரிய ஹாஸ்பிட்டல் டாக்டர் அப்படி அப்படின்னு. உடனே இந்த ஃப்ரெண்டு நானும் வரேன்டி, என் ரிப்போர்ட்டை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம பாட்டியும் கொஞ்சம் தயக்கத்தோட கேட்க, கூட்டு வாங்க, நாங்க டின்னர் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கிளம்புவோம் அப்படின்னு லென்னியும் சொல்லிடுறான். பாட்டி வராங்க. பாட்டியோட ஃப்ரெண்டு கூட இன்னொரு ஆளையும் சேர்த்து கூட்டு வந்திருக்காங்க. எதுக்கடி ஆளுங்களெல்லாம் கூட்டி வந்திருக்கு அப்படின்னு பாட்டி திட்ட, பெரிய டாக்டர்னு வந்து ஆளாளு கிளம்பி வந்துட்டாங்கன்னு இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க. லினியோ அவங்களெல்லாம் பார்த்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அவனுக்கு ஒரு மருந்து பேர் தெரியல, இந்த மருந்துக்கு நான் இன்னொரு டாக்டர் தான் கேட்கணும், அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஃப்ரெண்டுக்கு யாருக்கோ ஃபோன் பண்ணிலாம் வேற கேட்டுட்டு இருக்கான். இன்னும் அடுத்து யாரோ காலிங் மேல அனுப்புறாங்க, இன்னும் அடுத்து யார் வர போறான்னு தெரியலன்னு பாட்டி வெளியே போய் பார்த்தா வெளியே ஒரே பிரச்சனையா இருக்கு. லினியோ நீஷோ தாத்தான் எல்லாரும் வெளியே போறாங்க. பார்த்தா ஏதோ கடன்காரன் வந்திருப்பான் போல, வாங்கின காசை கொடுக்க முடியாதான்னு பாட்டி கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். இது யாருமா, நீதான் அந்த வீட்டோட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீஷு பக்கத்துல வர லினியோ போய் நம்ம நீஷுக்கு நடுவுல நிக்கிறான். பக்கத்துல எல்லாம் வராது அப்படின்னு. இங்க பாருங்க கடன் பத்திரம் ஒரிஜினல் இது அப்படின்னு சொல்ல, இதுல பார்த்தா இந்த கூடவே நீஷுவோட அப்பா கூட ஒரு லேடி இருப்பால, அந்த லேடியோட அப்பா தான் கடன் வாங்கிட்டு இதுக்கெல்லாம் சாட்சி கையெழுத்தா நீஷுவோட அப்பா பேரு நீ, அவர் தான் மிஸ்டர் நீ தான் அதுக்கெல்லாம் பொறுப்புன்னு போட்டு கொடுத்துருப்பான் போல. அதனால நேரா அந்த ஆளு இங்க கடன் கேட்டுட்டு இருக்கான். ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து வெளியே போயிடுங்க அப்படின்னு நீஷு கத்த ஆரம்பிக்கிறா. வெளியே போகணுமா, உங்க அப்பாக்கும் அந்த லேடிக்கும் தான் கனெக்ஷன் இருக்கு, நீங்க எல்லாருக்கும் தெரியும், அதை நம்பிதான் நாங்க காசு கொடுத்தோம், அப்பெல்லாம் வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
நான் போய் அப்பாக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு நீஷு கிளம்புறா. அவங்க அப்பா உடனே இப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காரு. எல்லாம் வெளியே போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு லினியோ உங்களை மிரட்டி உருட்டி வெளியே போய் வெயிட் பண்ண வைக்கிறான். நீஷு நேரா உள்ள போயிட்டு பாட்டியும் தாத்தாவையும் ரூம்ல படுக்க வைக்கிறா. இவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அநியாயம் இது, நீஷுவோட பாய் ஃப்ரெண்ட் வேற வந்திருக்கான். இப்பன்னு பார்த்து நம்ம சண்டை போட்டோமேன்னு ஒருத்தர் கேட்க, யோ நீ வரைய வயல்ல வேலை செஞ்ச எல்லா காசையும் கொடுத்துருக்க, அதை பத்தி கவலைப்படாம பாய் ஃப்ரெண்டுக்கு அதை பத்தி கவலைப்பட்டு இருக்க, வாய மூடுன்னு மத்த ஆளுங்க எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. இங்க லினியூ தாத்தாவை படுக்க வச்சுட்டு, கவலைப்படாத, இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, சீக்கிரம் சரியா போயிடும்னு சொல்ல கவலைப்பல்ல எரிச்சலா இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண போறோமோ தெரியல அப்படின்னு நீஷு கடுப்பாயிட்டு லினியோவை கட்டி பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.